ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்தால், நிறைய பேர் வந்துட்டு இந்த ஸ்மால் SEO டூலுங்கிற ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வெப்சைட்டை இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று ரன் பண்ணிட்டுருக்கீங்களா இருந்தால் உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வெப்சைட்டை போய் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு வெப்சைட் பிளாக் சைட் வச்சுருக்க அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான சைட் வந்துட்டு. ஸோ நாம் இன்றைக்கி என்னத்தை பார்க்க போகிற மாதிரி இருந்தால், இந்த ஸ்மால் SEO டூலை வந்துட்டு நாம் எப்படி கிரியேட் பண்ணலாம், சரியா? ஸோ இந்த SEO டூல் கிரியேட் பண்ணுறது நமக்கு என்னென்ன தேவைப்படுங்கிற எல்லாத்தையும் அவங்க ஷேர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைவாகவே இந்த ஸ்மால் SEO டூலை நான் கிரியேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்களும் இப்படியான சைட்டை வந்து கிரியேட் பண்ணி AdSense மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், சரியா? ஸோ நிறைய டிராஃபிக் வர மாதிரி இருந்தால் நீங்கள் AdSense மூலமாக ஏர்ன் பண்ணலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் அதுக்குள்ளே நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இங்கே பார்த்தீங்களாக இருந்தால் இந்த ஸ்மால் SEO டூலுங்கிற டூல்ஸ் வெப்சைட் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்க்கலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வருவது பாருங்கள், ஸ்மால் SEO டூல்னு சொல்லி smallseotools.com, சரியா? ஸோ அது கீழே பாருங்கள், அதே வெப்சைட் தான் smallseotools.com, சரியா? ஸோ இவங்க தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்கலாம், நீங்கள் smallseotool.linkன்னு சொல்லி ஒரு சைட் இருக்குது, அதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பாருங்கள் smallseo.tools சொல்லி வருது, அதையும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்படியான சைட்லாம் பாருங்கள், நம்ம கிரியேட் பண்ண போகிறது எக்ஸாக்டாக வந்துட்டு இப்படி தான் ஒரு சைட்டை நம்ம இன்றைக்கி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம கிரியேட் பண்ண போகிறது. ஸோ அது அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் அதில் ஸ்கிரிப்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்கிரிப்டில் ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்கும், சரியா? ஸோ ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு ட்ரோபேக் ஒன்று இருக்கும். ஸோ அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோஸ் வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்கள் உங்களுக்கு இப்படியான வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணுற ஐடியா எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும், இப்படியான வெப்சைட்டில் வந்துட்டு எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி, சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்களாக இருந்தால், ஸோ இன்னொரு வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ண. ஸோ இதுவும் வந்துட்டு இப்படி இருக்கும். ஸோ இது வந்துட்டு அந்த வெப்சைட் வந்துட்டு அட்வான்ஸ் மாடல் இது, சரியா? ஸோ ஒவ்வொரு வேர்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வேர்ஷன் 1 வேர்ஷன் 2 யூஸ் பண்ண அந்த அப்ளிகேஷனில் அப்டேட் மாக்கி, ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு வந்துட்டு அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, சரியா? ஸோ இது வந்துட்டு எல்லாம் வந்துட்டு AdSenseல அப்ரூவ் ஆகிற சைட். நான் வந்துட்டு ஆட் பிளாக் யூஸ் பண்ணுறதால நமக்கு வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ணதில்லை. ஸோ எல்லாத்தையும் நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கிரியேட் பண்ண போகிறது இப்படியான சைட் தான். ஸோ உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், சரியா? ஸோ இப்படியான சைட் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்களா இருந்தால், ஃபஸ்ட்டுக்கு நமக்கு ஒரு டொமைன் ஒன்று தேவைப்படும், சரியா? ஸோ டொமைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டொமைனை வேணாலும் யூஸ் பண்ணலாம், சரியா? ஒரு எக்ஸ்டென்ஷன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு .com வரதாக இருக்கட்டும், .net, .in, .xyz, ஸோ எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களை பொறுத்தது. ஸோ அந்த டொமைனை நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் வர வேண்டிய இடம் வந்துட்டு நேம்சிப், சரியா? ஸோ நேம்சிப்புக்கு வந்தீங்களா இருந்தால் நிறைய டொமைன் வந்து நீங்கள் சீப் ரேட்டுக்கே வாங்கலாம். ஸோ இங்கே பார்த்துக்கலாம், நீங்கள் .com டொமைன் வந்துட்டு வெறும் $7 தான், சரியா? ஸோ .net வந்துட்டு $10. ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்க தவிர, நீங்கள் சீப் டொமைன் தேவையாக இருந்தால் நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நிறைய சீப் டொமைன் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த .com பார்த்தீங்கன்னா இருந்தால் $7, சரியா? ஸோ இதே வந்துட்டு சீப்பாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் டொமைன் வாங்குறேன்னா நீங்கள் வேறு ஒரு இடத்தையும் போக வேணால், இந்த டொமைனை வந்துட்டு நீங்கள் இங்கே பை பண்ணுங்கள். ரொம்ப சீப்பாக இருக்கும், வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு சீப்பாக இந்த நேம் ஜிப்பில் அவங்க கொடுக்காங்க, சரி? ஸோ இந்த நேம் ஜிப்பில் நீங்கள் டொமைன் வாங்க போகிறீங்களா இருந்தால் இந்த அஃபிலியேட் லிங்க் வந்துட்டு கீழே இருக்குது. ஸோ அந்த அஃபிலியேட் லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குவீங்களா இருந்தால் எனக்கு சின்ன ஒரு கமிஷன் ஒன்று கிடைக்கும், சரியா? ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த அஃபிலியேட் லிங்க் யூஸ் பண்ணி வாங்கலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு ஹோஸ்டிங். ஸோ ஹோஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ண போகிறது இங்கே வந்து ஹோஸ்டிங்கை. ஸோ எந்த சஜஷன் வந்துட்டு நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா இருந்தால், அதாவது நீங்கள் இந்த டூல்ஸ் வெப்சைட்டை ரன் பண்ணி பார்க்க, கொஞ்சம் ட்ரையல் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் விருப்பப்படுறீங்களாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு கோ வைரல் சைட்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, சரியா? ஸோ கோ வைரல் ஹோஸ்ட்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு சீப்பான அமௌண்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்குரிய ஹோஸ்டிங்கை நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஹோஸ்டிங் சொல்லி ஒன்று இருக்குது, அதில் வெப் ஹோஸ்டிங் சொல்லி ஒன்று இருக்குது, சரியா? ஸோ அதை பார்த்தீங்களா வந்து உங்களுக்கு மந்த்லி வந்துட்டு 49 ஸ்ரீலங்கா ரூபி இல்லை, இது இந்தியன் ரூபி, சரியா? 49 இந்தியன் ரூபியும் நீங்கள் பே பண்ணணும் ஒரு வெப்சைட்டுக்கு. அதே போல் 3 வெப்சைட்னால் நீங்கள் 85. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு 49 எவ்வளோ வருதுன்றா நம்ம ஸ்ரீலங்கா ரூபியில் பார்த்தீங்களா இருந்தால் $221 ஒரு மாதத்துக்கு, சரியா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $2500 வரும் 1 இயருக்கு. ஸோ 1 இயருக்குள்ளே நீங்கள் ஒரு வெப்சைட்டை நீங்கள் அழகாக ரன் பண்ணலாம், ஹோஸ்ட் பண்ணலாம் அதில், சரியா? ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இதான் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டன் எடுத்த வெப்சைட் வந்துட்டு இது நான் உங்களுக்கு ட்ரையலுக்காண்டி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வெப்சைட் தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த வெப்சைட் போலாம் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அந்த வெப்சைட்டை. ஸோ அந்த வெப்சைட் போலாம் இருக்கும். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது இதில். ஸோ எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணி செய்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சைட்டை வந்து லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், freeseo4u.com சொல்லி. ஸோ இந்த சைட் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ விசிட் பண்ணி பார்த்தவங்க உங்களுக்கு விளங்கும், சரியா? ஸோ கோ வைரல் கோஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ஹோஸ்டிங் வேண்டாம் வாங்க. ஸோ எந்த சஜஷன் வந்துட்டு நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கீங்களா இருந்தால் நீங்கள் கோ வைரலில் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் சொல்கிறேன்னா ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி ஏதாவது சொல்லணும் உங்களுக்கு. இது நான் இனி இல்லை, நான் ஃபுல்லாக வந்துட்டு
நான் ஹோஸ்டிங் ஹோமரில் வாங்கி நான் ஒரு பிளாகிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் நிறைய வெப்சைட் ஹோஸ்ட் பண்ண போகிற சொல்லி இஷ்டப்படுவீங்களா இருந்தால் நீங்கள் வந்துட்டு 2 விதமான இருக்குது. ஒன்று வந்துட்டு நீங்கள் நேம்சீப்பே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷேர்ட் ஹோஸ்டிங் இருக்குது நேம்சீப்பில். ஸோ இதே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லி வந்துட்டு $2.18. இது வந்துட்டு 3 வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணலாம். இதே நீங்கள் அன்லிமிட்டட் வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணணுமா இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அன்லிமிட்டட் வெப்சைட்டாக அன்லிமிட்டட் டொமைனை வாங்கி நீங்கள் கனெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த பிளானில் நான் சேர்ந்து வந்துட்டு ஒரே டொமைனை மட்டும் கனெக்ட் பண்ணுறது. ஆனால் இது எல்லாம் வந்துட்டு வெரி சீப்பாக இருக்கும். சரி, வெரி சீப்னு சொல்கிறத விட வெரி ஸ்லோவாக இருக்கும், கடும் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதை விட இதெல்லாம் வந்துட்டு ஸ்பீடாகவே இருக்கும். சரி, இந்த சைட் ஹோஸ்டிங்கில் ஸோ ஹோஸ்டிங்கில் நான் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஹோஸ்டிங் விருப்பப்பட்டால் நீங்கள் ஹோஸ்டிங் வாங்கலாம். ஸோ நீங்கள் டொமைன் வாங்குறதுனால ஹோஸ்டிங் வாங்குறதாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு இதுக்கு கொடுங்க, நேம்சீப்புக்கு. அடுத்து வந்துட்டு ஹோஸ்டிங்கிறது கொடுங்க. சரியா? ஸோ நேம்சீப்போட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே போல் ஹோஸ்டிங்கர் லிங்கும் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேறு வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ அடுத்து பார்க்கலாம். நாம இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டொமைன் இப்போ பை பண்ணிட்டேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் லாகின் ஆகிறேன். ஸோ அக்கௌண்ட்டுக்கு லாகின் ஆகிருந்தா இந்த டொமைன் வந்துட்டு இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இந்த வீடியோஸை வந்துட்டு நான் டியூட்டோரியல் மாதிரி தான் ஒரு ஃபுல் லென்த்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டாக எடிட்டிங் இல்லாமல் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் தானே. ஸோ அந்த ரீசனுக்காக வேண்டி ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எப்படியெல்லாம் அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு டவுட் இருக்குமா இருந்தால் அந்த டவுட்டை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன செய்யலாம். ஸோ ஒரு டொமைன் ஒன்று பை பண்ணிக்க வைங்களேன், sociogrow.com. சரியா? sociogrow.shop. சரியா? ஸோ இந்த வெப்சைட் நான் பை பண்ணியிருக்கேன். எதுக்கு வேண்டியது இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்து வந்துட்டு நான் ஹோஸ்டிங் கொண்டு பை பண்ணிட்டேன். சரியா? ஹோஸ்டிங்கில் போய் நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹோஸ்டிங் நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஹோஸ்டிங் பை பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு டொமைன் ஒன்று என்டர் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ ஹோஸ்டிங் பை பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு டொமைன் ஒன்று தருவாங்க. அது இங்கேயும் தான் நேம்சீப்லேயும் தான் எங்கே போனாலும் உங்களுக்கு ஃப்ரீ டொமைன் தருவாங்க. ஆனால் அது வந்து கோ வைரல்லாம் தர மாட்டாங்க. ஸோ அது சீப்பானது. ஸோ அதில் தர மாட்டாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு டொமைனோடு தருவாங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? யூஸ் பண்ணிக்கலாம் இருந்தால் அவங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ எப்படி வந்து நம்ம டொமைன் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறோம் அவங்களுக்கும். ஸோ அதுக்கு பிறகு நம்ம ஹோஸ்டிங் வாங்கிட்டு டொமைன் வாங்கிட்டோம். இன்னொன்று நமக்கு தேவைப்படும் என்னென்னா நமக்கு வந்துட்டு ஸ்கிரிப்ட் தேவைப்படும். சரியா? ஸ்கிரிப்ட். ஸோ PHP ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க. ஸோ அதில் ஸ்கிரிப்ட் நேம் பார்த்தீங்கன்னா இருந்தால் A to Z. ஸோ A to Z SEO டூல் அதில் பேர். ஸோ A to Z அடிச்சிங்களா இருந்தால் ஸ்கிரிப்ட் வரும். ஸோ உங்களுக்கு தேவைண்டா நீங்கள் இந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு codekania.netல வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த லிங்கையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் $, வந்துட்டு $40 நீங்கள் பை பண்ணணும். சரியா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருந்தால் உங்களுக்கு ஒரு $80 எல்லா பர்ச்சேஸிங் முடிஞ்சிடும். நீங்கள் ப்ராப்பராக சேவ் போனீங்களா அந்த ஸ்டார்டிங். அதாவது ஒரு ஹோஸ்டிங் கொண்டு வாங்கி டொமைன் வாங்கி இந்த ஸ்கிரிப்டெல்லாம் வாங்கி நீங்கள் சேவ் பண்ணிங்களா அதை. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு காட்ட போகிறது வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நல் ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம டெம்பரரியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டுட்டோரியல் பர்பஸ்க்கு வேண்டி தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்குன்னா. ஸோ நீங்கள் வந்துட்டு செய்கிறேன்டாவது லாங் டைமுக்கு நீங்கள் இந்த பிஸ்னஸ் கொண்டு போகிறீங்களா இருந்தால் நீங்கள் இதை பை பண்ணுங்கள். சரியா? ஸோ இப்போ நான் என்ன செய்ய பண்ணால் நான் வந்துட்டு இப்போ டொமைன் ஹோஸ்டிங் அண்ட் ஸ்கிரிப்ட் 3ஐயும் வாங்கிட்டேன். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு தேவை வந்துட்டு இப்படியான வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் இப்போ என்ன செய்ய பண்ணணும் இருந்தால் ஃபஸ்ட்டுக்கு நான் இப்போ டொமைனை வந்துட்டு கனெக்ட் பண்ணணும் ஹோஸ்டிங்கரோட. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு இந்த sociogrow.com sociogrow.shop தானே. ஸோ இதை வந்து நான் இப்போ கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களோட டேஷ்போர்டுக்குள்ள சரியா நீங்கள் டொமைன் பை பண்ண உடனே நீங்கள் நேம்சீப்போட டேஷ்போர்டுக்கு வந்தீங்களா இருந்தால் அவங்களோட டொமைன் வந்துட்டு இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அந்த டொமைனை பார்த்தீங்களா இருந்தால் இங்கே மேனேஜர் ஒரு பட்டன் கொடுங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணது பிறகு கீழே பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு DNS ரெக்கார்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். சரியா? ஸோ DNS ரெக்கார்டுன்னு சொல்லி ஸோ அதில் வந்துட்டு கஸ்டம் DNS செலக்ட் பண்ணி போட்டு கஸ்டம் DNS செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி போட்டு உங்களோட ஹோஸ்டிங் இருக்குவாங்க. இப்போ உங்களோட ஹோஸ்டிங்கிற ஹோமுக்குள்ள வந்தீங்களா இருந்தால் நீங்கள் எத்தனை டொமைன் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி காட்டும். ஸோ அதில் பாருங்கள் இது வந்து ஹோஸ்டிங். ஸோ இந்த ஹோஸ்டிங் பேக்கேஜில் பக்கத்தில் பார்த்தீங்களா இருந்தால் மேனேஜ் ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களோட டொமைனில் வந்துட்டு இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்களா இருந்தால் வெப்சைட் நேம்னு சொல்லி உங்கள் டொமைன் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்களா இருந்தால் அட் வெப்சைட் சொல்லி ஒரு பட்டன் ஒன்று அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்களாக இருந்தால் அவங்களோட டொமைன் நேமை கேட்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு இப்போ என்னத்தை கொடுக்க போகிறேன்னா இருந்தால் sociogrow.shopங்கிற டொமைனை கொடுக்க போகிறேன். ஸோ அதை .com செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ பேஸ்ட் பண்ணுறேன். சரியா? பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களோட பாஸ்வேர்ட். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணது பிறகு கீழே கொடுத்தீங்கன்னா அட் வெப்சைட் கொடுங்க. சரியா? ஸோ அட் வெப்சைட் கொடுத்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு வெப்சைட் வந்து இப்படி அட் ஆகிடும். ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு ஒரு சப்டொமைனில் தான் உங்களுக்கு நான் அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அந்த சப்டொமைன் நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டொமைனோட அட் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அந்த DNS ரெக்கார்ட் வந்துட்டு அட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இப்போ நீங்கள் அட் கொடுத்த உடனே இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான்
ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் உங்களோட வெப்சைட் அட்டாயினது பிறகு இப்படி தான் வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு எரர் மெசேஜ் ஷோ பண்ணும். என்னென்னா டிஎன்எஸ் ரெக்கார்ட், அதாவது உங்களோட டொமைன் வந்துட்டு நம்மளோட ஹோஸ்டிங்கர் டிஎன்எஸோட கனெக்ட் ஆகலன்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணுமா இருந்தால் இங்கே கீழே பாருங்கள் ஹோஸ்டிங்கர் நேம் சர்வர் இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் நேம் சர்வர், செகண்ட் நேம் சர்வர். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் சர்வரை காப்பி பண்ணி இந்த இதில் ஹஸ்டப் டிஎன்எஸ் தானே, ஸோ அதில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். ரெண்டாவதையும் காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். சரியா, பேஸ்ட் பண்ணி போட்டு நீங்கள் விட்ட மட்டில் சரியா அதில் அப்ளை நான் கொடுத்த மட்டில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணது பிறகு உங்களோட டொமைன் வந்துட்டு நீங்கள் கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகினது பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது நான் இப்போ என்ன ஃபாலோ பண்ணணும் அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். சரியா, ஸோ நான் இப்போ என்ன செய்ய பண்ணேன்னா ஃபஸ்ட்டுக்கு நான் இதுக்கு ஒரு சப் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். சரியா, சப் டொமைன் உண்டு. ஸோ அதுக்கு நான் சப் டொமைனை கிளிக் பண்ணுறேன். கிளிக்கிறத ஸோ கூடிய சீக்கிரம் வந்துட்டு இந்த வேர்ட்பிரஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போடுறீங்க நம்ம சேனலில். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணணுமா இருந்தால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆளுங்கிறதுல வச்சுக்கோங்க. சரியா, ஸோ கூடிய சீக்கிரம் நான் அந்த வேர்ட்பிரஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ்லாம் போட இருக்கேன். ஸோ எப்படி நான் வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி இது வந்துட்டு ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி இந்த வீடியோஸ் நான் போட சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஆகிருக்குன்னு சொல்லி நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். சரியா, ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணுறாங்க இந்த வீடியோ. சரியா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சப்டொமைன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு தானே SEOன்னு சொல்லி டைப் பண்ணி போட்டோம். SEO டூல்னு சொல்லி போடுறேன்னா SEO tool free SEO for you.com சொல்லி நேம் வரும். சரியா, கஸ்டம் ஃபோல்டர் கஸ்டம் ஃபோல்டர் கொடுப்போம். ஸோ ஃபோல்டர் நேம் வந்துட்டு SEO tool. ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளேயே கொடுப்பேன் இதை B. சரியா, ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் நம்மளோட சப்டொமைன் வந்துட்டு இப்போ இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிட்டு. ஸோ இந்த இடத்துல நான் இப்போ டேஷ்போர்டுக்கு வரேன். ஸோ டேஷ்போர்டுக்கு வந்து நான் இருந்தால் கீழே பாருங்கள் நம்மளோட ஃபைல் மேனேஜர் சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃபைல் மேனேஜர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா தான் நியூ விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த நியூ விண்டோவில் நம்ம என்ன செய்ய போகிற மாதிரி இருந்தால் நான் இப்போ ஸ்கிரிப்ட் ஒன்று தரப்பேன். சரியா, ஸோ உங்களுக்குரிய ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று தரப்பேன். அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் என்ன செய்யணுமா இருந்தால் இந்த ரூட்டட் ஃபைலில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். சரியா, ஸோ இப்போ பப்ளிக் HTML கிளிக் பண்ணி போட்டு அந்த இடத்துல நான் SEO டூல்னு தானே டைப் பண்ணேன். ஸோ SEO டூல்னு தெரியும். ஸோ அதில் வந்து டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் அதை டிலீட் பண்ணுங்கள். டிலீட் பண்ணது பிறகு நான் ஒரு ஃபைல் ஒன்று தருவேன். ஸோ அந்த ஃபைல் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் அப்லோட் சிப்னு சொல்லி ஒரு இருக்கும். ஸோ 26 MB தான் அந்த ஃபைல். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல அப்லோடு சொல்லி ஒரு பட்டன் விட்டுங்க. அதை கிளிக் பண்ணி போட்டு அந்த ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டு நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். சரியா, இன்ஸ்டால் பண்ணது பிறகு என்ன செய்யணுங்கிறத நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்களா வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஃபைலை நான் அப்லோட் பண்ணிவிட்டேன். அப்லோட் பண்ணது பிறகு அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி போட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் கீழே பாருங்கள் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லி ஒரு ஷோ பண்ணும். ஸோ எக்ஸ்ட்ராக்டை கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் சும்மா அதை க்ளோஸ் பண்ணி போட்டு எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா சரி. சரியா, ஸோ எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் வந்துட்டு கம்ப்ளீட்னு சொல்லி வந்துட்டு ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணது பிறகு இங்கே பார்க்கலாம் நீங்கள் அப்லோடுன்னு சொல்லி. ஸோ இந்த அப்லோடுங்கிறத டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணி போட்டு இருக்க ஃபைல் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி போட்டு இந்த மூவ் டூல்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். சரி, அந்த ஃபைல் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி போட்டு மூவ்ங்கிறத கிளிக் பண்ணி போட்டு அதில் சேஞ்சஸ்ன்னு சொல்லி கொடுங்க. சேஞ்சஸை கொடுத்த போட்டு பாருங்கள் SEO டூல்னு சொல்லி. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க மேலே கிளிக் பண்ணி போட்டு செலக்ட் திஸ்ன்னு சொல்லுங்கள். சரியா, ஸோ எல்லா ஃபைலும் வந்துட்டு இந்த SEO டூலுங்கிற ஃபோல்டருக்குள்ளே வரணும். ஸோ மூவ் கொடுத்துட்டேன். ஸோ மூவ் கொடுத்த போட்டு இப்போ SEO டூலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் அந்த ஃபைலில் வந்துட்டு SEO டூலுக்குள்ளே வந்துட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணுமா இருந்தால் அடுத்த ஸ்டெப்பில் வந்துட்டு நம்மளோட URL வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணி அங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணிங்களா இருந்தால் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு செட்டப் மட்டும் இருக்கும். சரியா, நம்மக்கிட்ட ஸோ இந்த செட்டப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு கண்டினியூ கொடுக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுங்க. செகண்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு உங்களோட அதாவது டேட்டா பேஸை க்ரியேட் பண்ண சொல்லி. ஸோ டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ண சொல்கிறதுக்கு ஸோ உங்களோட டொமைனுக்கு வாங்க. ஸோ டொமைனுக்கு வந்து டேஷ்போர்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ டேஷ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்களா இருந்தால் கீழே பாருங்கள் டேட்டா பேஸ்ன்னு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்கும். ஸோ MySQL டேட்டா பேஸ் சொல்லி அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்களா இருந்தால் அதுக்கு நீங்கள் நேம் வைக்கலாம். SEOன்னு சொல்லி நான் நேம் கொடுக்கேன். SEOன்னு சொல்லி நேம் கொடுத்து போட்டு அதில் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கிட்டு இப்போ க்ரியேட் பண்ணுறேன். சரியா, ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் SEOட இது வந்துட்டு பாஸ்வேர்ட் க்ரியேட் ஆகிட்டு. சரியா, ஸோ எல்லாம் வந்துட்டு க்ரியேட் ஆகிட்டு. ஸோ இந்த இடத்துல இதை நம்ம இப்போ டேட்டா பேஸ் நேம் வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணி ஸோ இந்த இடத்துல வருவோம். இந்த இடத்துல வந்த மாதிரி இருந்தால் லோக்கல் ஹோஸ்ட் சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அந்த இடத்துல விட்டு போட்டு டேட்டா பேஸ் நேம் தானே. ஸோ அந்த இடத்துல நம்மளோட கொடுத்த டேட்டா பேஸ் நேமே கொடுக்கலாம். ஸோ அதே இது டேட்டா பேஸ் நேம். சரியா, ஸோ ரெண்டு இடத்துலையும் டேட்டா பேஸ் நேமும் டேட்டா பேஸ் யூசர் நேமும் உண்டு தான். ஸோ டேட்டா பேஸ் பாஸ்வேர்டுங்கிற இடத்துல நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை கொடுத்துக்கலாம்.
ஸோ அடுத்து பார்த்தீங்களா இருந்தால் உங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறத மேலே பாருங்கள் லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லி கொண்டுருக்கீங்க. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணலாம். சரியா, பேஸ்ட் பண்ணலாம் லோக்கல் ஹோஸ்ட்னு சரியா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா இருந்தால் ஐட்டம் பர்ச்சேஸ் கோட்னு சொல்லி. ஸோ இந்த இடம் தான் வந்துட்டு முக்கியமான இடம் வந்துட்டு நீங்கள் ஒரு அந்த கோடை வந்து நீங்கள் கோட் காணியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிங்களாக இருந்தால் ஒரு கோடு ஒன்று தருவாங்க பர்ச்சேசிங் கோடு சொல்லி. ஸோ அதை வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு நல்ட், அதாவது வந்துட்டு என்ன சொல்ல நம்மளோட பாஷையில் கிராக் பண்ண வேர்ஷன் மாதிரி இந்த ஃபைல் சரியா. ஸோ அதனால் இப்படி வந்திருக்காது. ஸோ இது வந்துட்டு ஓகே. ஸோ எல்லாம் நீங்கள் கொடுத்தது பிறகு இந்த இடத்துல நீங்கள் சப்மின்னு சொல்லி கொடுக்கலாம் சரியா. சப்மிட் கொடுத்தா எந்த எரரும் இல்லாமல் ஷோ பண்ணும். ஸோ உங்கள் டேட்டா சேவ் பண்ணி எனக்கு ஸோ நேவர் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்கள் அட்மின் நேம்ஸ், உங்கள் அட்மின் நேம் என்னென்னு சொல்லி இருக்குது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் தஸ்லீம் எந்த நேமே கொடுக்குறேன். ஸோ தஸ்லீமை கொடுத்து போட்டு யூசர் ஐடி, அதாவது இமெயில் ஐடியை கொடுக்குது. ஸோ எந்த லீடிங் குரூப், ஸோ அது இந்த ஜிமெயில் ஐடியை கொடுத்துக்கிறேன். அட்மின் பாஸ்வேர்ட், ஸோ அட்மின் பாஸ்வேர்டு என்ற பாஸ்வேர்டு கொடுத்து போட்டு சரியா நான் சப்மிட் கொடுக்கும் சரியா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட நேம், அதாவது அட்மினுக்குரிய நேம், அட்மின் யூசர் ஐடி, அதாவது யூசர் ஐடினா யூசர் ஐடி, இது பாஸ்வேர்டு, உங்களோட ஜிமெயில் ஐடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்து போட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்தீங்களா இருந்தால் எல்லாம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனது போல் அட்மின் பேனலில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அட்மின் பேனில் கிளிக் பண்ணது போல் நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இதில் என்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி, உங்களோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணி போட்டு கீழே சைன்இன் சொல்லியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணலாம். ஸோ அதை கிளிக் பண்ண மாதிரி இருந்தால் நம்மளோட அட்மின் பேனலுக்குள்ளே வந்துட்டு இது வந்துட்டு லொக்கின் ஆகிடும் சரியா. ஸோ இன்றைக்கான வீடியோ நான் உங்களுக்கு என்ன ஷோ பண்ணிக்கிறேன் இருந்தால் இந்த ஸ்மால் SEO டூலில் எப்படி கிரியேட் பண்ணாலும் ஷோ பண்ணிங்க. ஸோ அந்த வெப்சைட் URL நீங்கள் எடுத்து போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது உங்களோட வெப்சைட்னு சொல்லி. ஸோ இப்படி தான் உங்களோட வெப்சைட் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணணும் சரியா, ஒரு லிட்டில் பிட் கஸ்டமைசேஷன் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறது நான் அடுத்த வீடியோவில், அதாவது நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவை பார்த்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் என்ன ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எந்தளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறதை வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மறக்காமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ SEO4u.com இந்த வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி நான் செஞ்சுருக்கேன்னு சொல்லி. ஸோ உங்களோட சஜஷனையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் இந்த வெப்சைட் பற்றி சஜஷன் வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கான வீடியோவில் எப்படிலாம் நான் கஸ்டமைஸ் பண்ணிக்க சொல்லி நீங்கள் பாருங்கள். பார்த்து போட்டு அந்த கஸ்டமைசேஷன்லாம் எப்படி உங்களுக்கு இங்கே பார்த்தீங்களா இந்த நிறைய லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத நான் நாளைக்கு டுமாரோ வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கிரிப்ட் வந்து வேணுமா இருந்தால் கீழே லிங்க் ஒன்று கொடுத்து நம்ம வெப்சைட்டுக்குரிய லிங்க் உண்டு. ஸோ அந்த லிங்கில் வந்துட்டு ஸ்கிரிப்ட் இருக்கும். நீங்கள் எஜுகேஷன் பர்பஸுக்காண்டி வந்து அந்த லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபுல் டைமாக அந்த லிங்கை நீங்கள் வச்சு ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்களா இருந்தால் அது டவுட்டு தான். ஸோ நீங்கள் ஒரு செஞ்சு பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்களா இருந்தால் இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி பாருங்கள் சரியா. ஸோ இன்றைக்கான வீடியோ வந்துட்டு இந்த வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி ஷோ பண்ணால் தான் உங்களுக்கு நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கான வீடியோவில் இது எப்படி ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணல. ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ க்ரியேட் பண்ணது வந்துட்டு இந்த அறிக்கை SEO.free.com. ஸோ இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணி எப்படி நாம் கொண்டு வரங்கிறத ஃபுல்லாக இந்த வெப்சைட் இப்போ கொண்டு வரங்கிறது தான் ஷோ பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு லோகோலாம் மாற்றணும், ஃபெவிகான் எல்லாத்தையும் மாற்றணும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம் சரி ஃபுல் செட்டப்பை நான் கொண்டு வரேன் சரி நாளைக்கு வீடியோவில் கொண்டு வரேன். ஸோ இன்றைக்கான வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கிருக்கீங்க. இந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்கன்னு சொல்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோ வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க சரியா. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க முடிஞ்சால். ஸோ நாளைக்கான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.